முட்டல்பூர்லேருந்து முக்குடல் சாலை இங்கே பாருங்கள், ரோடு எப்படி கிடக்குன்னு பாருங்கள். தண்ணி ரோட்டோட நாசமாக போச்சு. இந்த மணல் வேற ரோடே நாசமாக போச்சு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு போட்ட ரோடு நாசமாக போச்சு. எவ்வளோ தண்ணி நடக்க பாருங்க. அரை மணத்தில் சின்ன கை குழந்தையோட எரிஞ்சு போயிருக்கிறாங்க. இப்போ பைக்கில் அவ்வளோ தூரம் ரோடு மோசமாக இருக்குது. இப்படி ஒரு 20 நாள் யாரும் கவனிக்கிறது இல்லை, எதுவும் செய்யறது இல்லை. 20 நாள் இந்த ரோடு ரெசிடென்சில் இருக்குது. இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தண்ணி எப்படி அவங்க வந்து இந்த மணல் ராய் இவங்க தான் இந்த நாசம் பண்ணுறாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்ல, என் தலையில் தான் அடிக்கணும். கொஞ்சம் வண்டியாக நிற்க பாருங்க. இந்த மணல் ஆள் போயிருக்கு. யாராவது விழுந்து எந்திரிச்சு போயிருக்காங்க. சின்ன கை குழந்தையோட விழுந்தாங்களாம். இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, தயவு செய்து குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு கேட்குறேன், நாளைக்கு நீங்கள் அதை அடைக்கணும். 15,000 குடிச்ச நாளைக்கு நீங்கள் அடைக்கலனா நான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு வர குடிநீர் வாரிய அதிகாரிக்கு சொல்கிறேன். இது ஆரம்பமாக நம்ம டாக்டர் சட்டமன்ற உறுப்பினர் PH மனோஜ் பாண்டியன் அவர்கள் கவனத்துக்கு இப்போ உடனே கொண்டு சொல்லுவோம். நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே எனக்கு இந்த ரோட்டை அடைக்கணும் தண்ணியை. சொல்லுங்க, யார் வாழ்ந்தா யார் வாழ்ந்தா? அப்படியா? சரி, நான் நாளைக்கு அடைக்க சொல்லிடுவோம். நாளைக்கு அடைச்சிருவாங்க. நாளைக்கு அடைச்சா நான் நான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசிடுறேன், MLA பேசி நாளைக்கு அடைக்க சொல்லிடுவேன். சரி, இப்போ பாருங்க, வண்டி நின்று வச்சு மிஞ்சிட்டு வண்டி மிஞ்சிட்டு உள்ள போக முடியாம கிடக்கு. கிடக்கு நான் என்ன செய்ய? நான் எத்தனை டிராபிக் ஜாமி முதல் முறை டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. மேலே போங்க, எவ்வளோ குடி கிடக்கு பாருங்க. நான் இறங்குறேன். என்னங்க இது? என்னது இது? என்னது இது? இதில் விழுந்தா செத்தம் போவான். எத்தனை சொல்ல எவ்வளோ கிடக்கு பாருங்க. மெயின் இடத்துல தயவு செய்து நாளை காலை 10 மணிக்கு அடைக்கவில்லை என்றால் நான் மக்களை திரட்டி உண்ணாவிரதம் இருப்பேன். தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கொண்டு போறேன் கவனத்திற்கு. என்ன ஊரா இது? என்னது இது? மெயின் ஏரியா எப்படி கிடக்கு? நாளைக்கு அடைக்கலன்னா நன்றி, வணக்கம் ஐயா. குடிநீர் வாரிய அதிகாரிகளே, நாளைக்கு அடைச்சிருங்க தயவு செய்து. மக்களுக்காண்டி கேட்க நாளைக்கு நம்ம MLA கவனத்துக்கு கொண்டு போவோம். நாளைக்கு அடைச்சிருங்க. நாளைக்கு அடைக்கலை என்றால் நான் இங்கே மக்களை திரட்டி போராட்டம் செய்வேன். நன்றி, வணக்கம். எம் நூருல் அமீர்.